வணக்கம். நாம் இப்போ திரு தோழர் ஏஎஸ்கே தொழிற்சங்கம் என்னும் நூலில் எழுதிய இந்தியா அன்றும் இன்றும் அதை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அவர் இன்னைக்கு இந்த அரசியல் சட்டத்தை பற்றி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருனாக்கா, அரசியல் சட்டத்தில் முக்கியமானது அறநெறி முறை கொள்கை பகுதியேயாகும். மக்கள் நல்வாழ்வடைய சமுதாய அமைப்பை ஏற்படுத்துவது அரசின் கடமை. நாட்டு மக்களின் நல்வாழ்விற்காக உள்ள எல்லா நிறுவனங்களிலும் நீதி, சமுதாய, பொருளாதார, அரசியல் நல்வாழ்விற்கு உரிய அனைத்தும் ஏற்படும் சமுதாய அமைப்பை சமைக்க பாடுபடும். அதாவது இந்த அரசியல் சட்டத்தில் அறநெறிமுறை கொள்கைன்னு ஒரு பகுதி இருக்குதாம். அது என்ன சொல்லுதான், சமுதாய அமைப்பை சரி பண்ணணுமா, ஏற்படுத்தணுமா, அது அரசோட கடமையா. அப்படின்னா நமக்கு சமுதாய அமைப்பே சரியில்லைன்னு நாமளே சொல்கிறோம். இன்னும் அப்படி தான் இருக்குது. ஆல்ரைட், அடுத்தது அரசு கையாள வேண்டிய சில கொள்கைகள். இதுவும் அந்த அறநெறிமுறை கொள்கை அதில் இருக்குதான். கீழ்கண்டவைகளை உத்தரவாதம் செய்யும் முறையில் தன் நடைமுறை திட்டத்தை அரசு வகுத்து கொள்ளும். என்னவாது? ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானமாக எல்லா பிரஜைகளுக்கும் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் பெற உரிமை உண்டு. சரி, மேன் அண்ட் உமன் ஆர் ஈக்குவல். மக்களின் பொது நலனுக்கு பயன்படும் முறையில் நாட்டின் இயற்கை வளம் அனைத்தின் உடைமையும் அவைகளை விநியோகம் செய்வதும் உத்தரவாதமாக்கப்படும். அதாவது நாட்டோட இயற்கை வளத்தெல்லாம் மக்களோட பொது நலனுக்கு பயன்படுத்தணுமா, அது நம்மளோட அறநெறிமுறை கொள்கையில் இருக்குதான். இது நிஜத்தில் நடக்குதான்னு நமக்கு தெரியல, ஆனால் இது எழுதி வச்சிருக்காங்க. அடுத்தது, உற்பத்தி சாதனங்களையும் செல்வத்தையும் சிலர் கைகளில் குவித்து பொதுமக்கள் பாதிக்கப்படுத்தும் பொருளாதார அமைப்பு தடுத்து நிறுத்தப்படும். அதாவது உற்பத்தி சாதனம் செல்வம்லாம் ஒரு சிலர் கையில் மட்டும் குவிச்சு வச்சு மற்ற மக்களுக்கெல்லாம் காசு இல்லாமல் திண்டாட வச்சு அப்படி பண்ணுற அந்த அமைப்பை தடுத்து நிறுத்துவாங்களாம். இதை வேற எழுதி வச்சிருக்காங்க பாருங்களேன். அப்புறமா, ஆண் பெண் வித்தியாசமின்றி வேலைக்கு தகுந்த கூலி அளிக்கப்படும். ஈக்குவல் வேஜஸ் ஃபார் மேன் அண்ட் உமன். அப்புறம், ஆண் பெண் இளம் குழந்தைகள் தேக நலனையோ சக்தியையோ கணக்கில் எடுக்காமல் பொருளாதார நிலையினால் அவர்கள் சக்திக்கும் வயதிற்கும் ஒவ்வாத வேலைகளுக்கு ஈடுபடுத்தப்படுவது தடுத்து நிறுத்தப்படும். சரி, அவங்கவுங்க வேலைக்கு வயசுக்கு ஏற்ற வேலை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம், பொருளாதார ஒழுக்க சுரண்டல்களுக்கு குழந்தைகளும் வாலிபர்களும் இரையாக்கப்படுவது தடுத்து நிறுத்தப்படும். பொருளாதார சுரண்டல் இருக்காதான், ஒழுக்க சுரண்டல், அதாவது இந்த பாலியல் சமாச்சாரம் போல இருக்குது, பாலியல் பிரச்சனைகள், அந்த மாதிரிலாம் இரையாக்கப்படுவது தடுத்து நிறுத்தப்படும். இதையும் நம்மளோட அறநெறிமுறை கொள்கை அப்படின்ற பகுதியில் அரசியல் சட்டத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இவ்வாறு அரசியல் சட்டம் உத்தரவாதம் அளிப்பதுடன் கிராம பஞ்சாயத்துகளை நிறுவி சுயாட்சியின் அடித்தளமாக்கப்படும் என்றும் கூறுகிறது. அதாவது இதெல்லாம் பண்ணிட்டு இதையெல்லாம் கிராம பஞ்சாயத்து வச்சு அது வழியாக ஆட்டோமேட்டிக்காக போல இருக்குது, ஆட்டோமேட்டடாவா இல்லை செல்ஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி கிராமத்திலேருந்து இதெல்லாம் நம்ம செய்ய கொண்டு வரணும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இவை மட்டுமின்றி வேலைக்கும் கல்விக்கும் உத்தரவாதம் அளிக்கிறது. நம்மளோட அறநெறிமுறை கொள்கை பாருங்களேன், சூப்பராக இருக்குது. வெரி வெரி பியூட்டிஃபுல், வெரி வெரி குட் ஆன் பேப்பர். நிஜத்தில் எப்படி இருக்குதுன்றது செகண்டரி, பட் இன் ரியாலிட்டி ஆன் பேப்பர் இட் இஸ் வெரி குட். ஓகே மக்களே, இன்னைக்கு இவ்வளோதான். நாளைக்கு அடுத்த பக்கத்தை பார்க்கலாம். ஓகே, பை. இதுவரை நீங்கள் இதை கேட்டதற்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்லும். தமிழர் பண்பாட்டில் சாதி, மத, குடி வேறுபாடு கிடையாது. நன்றி, வணக்கம்.